வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. ஆன்லைன் முதலீட்டில் இரட்டிப்பு லாபம் என ஆசை வார்த்தை கூறி மோசடியில் ஈடுபட்ட கேரள இளைஞரை ஈரோடு போலீசார் சுத்து போட்டு தூக்கி இருக்கின்றனர். இணையவழி மோசடியில் ஈடுபட்ட கேடி சிக்கியது எப்படி? ஈரோட்டில் தங்களது கையில் வைத்திருக்கும் சேமிப்பு பணத்தை முதலீடு செய்து குறுகிய காலத்தில் அதிக லாபம் ஈட்டலாம் என்ற வேட்கையில் இருந்தவர்களை குறிவைத்து மோசடி அரங்கேறியுள்ளது. விரைவில் லாபம் சம்பாதிக்கும் ஆசையில் இருந்தவர்களை மோசடி நபர்கள் ஆன்லைன் முதலீடு என்ற பெயரில் தூண்டில் போட்டு தங்களது பணத்தாசைக்கு இரையாக்கியுள்ளனர். இதில் ரயில்வே காலனியைச் சேர்ந்த கல்யாண சுந்தரம் என்பவர் 23 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்துள்ளார். அதேபோல் சம்பத் நகரைச் சேர்ந்த ராம்குமார் டாஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் சுமார் 17 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்துள்ளார். ஆனால் முதலீட்டிற்கு உரிய லாபம் வழங்காமல் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை காலதாமதமாக அவர்கள் உணர்ந்துள்ளனர். இருவரும் மொத்தம் 40 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்ததாக ஈரோடு சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் தனித்தனியாக புகார் அளித்தனர். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை வலைவீசி தேடி வந்தனர். விசாரணையில் முக்கிய குற்றவாளி கேரள மாநிலம் மலப்புரத்தில் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அங்கு விரைந்து சென்ற போலீசார் மலப்புரம் மாவட்டம் நிலம்பூரைச் சேர்ந்த 32 வயதான சாகிர்கான் என்பவரை கைது செய்தனர். அவரிடம் இருந்து சுமார் 9 லட்சம் ரூபாயையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் ஈரோடு அழைத்து வந்து அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டது. அதில் ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட் மோசடியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நபர்களுக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது. பெரிய நெட்வொர்க் அமைத்து இந்த கும்பல் ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்டு வந்ததும் அம்பலமாகியுள்ளது. இதையடுத்து மோசடியில் தொடர்புடைய மற்ற குற்றவாளிகளை தனிப்படை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். ஆன்லைன் முதலீட்டில் இரட்டிப்பு லாபம் என ஆசை வார்த்தை கூறி இருவரிடம் 40 லட்சம் ரூபாய் சுருட்டப்பட்ட சம்பவம் ஈரோட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோன்று ஆன்லைன் மோசடி, பார்ட் டைம் வேலை என்ற பெயரில் நடைபெறும் மோசடி குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். இந்த சைபர் குற்றங்கள் குறித்து 1930 என்ற டோல் ஃப்ரீ எண்ணிற்கு புகார் அளிக்கலாம் என்று கூறியுள்ளனர். அத்துடன் www.cybercrime.gov.in என்ற இணையதள முகவரிக்கும் புகார் அளிக்கலாம் என்று ஈரோடு காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் தெரிவித்துள்ளார்.